ஹே காய்ஸ், நீங்க இந்த ஹிஸ்டரி புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்களா? பெரிய பெரிய அரசர்கள், மாவீரர்கள், சிறந்த ஞானிகள் பத்தி எல்லாம் எல்லாரும் மனுஷங்க தான். ஆனா அவங்க எல்லாரும் எப்படி சாதாரண மனுஷங்கள்ல இருந்து அசாதாரணமான தலைவர்களா மாறினாங்க? அதுக்கு பின்னாடி சில ஏன்ஷியன்ட் லாஸ் அண்ட் சைக்கலாஜிக்கல் ப்ளூ பிரிண்ட்ஸ் இருக்கு. இந்த அறிவை நம்ம மாடர்ன் சொசைட்டி திட்டமிட்டு மறைச்சிடுது. அந்த லாஸ், ப்ளூ பிரிண்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. நம்ம ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு காலகட்டத்தில இருந்தும் ஒரு சிலர் மட்டும் ஆறாவாரம் பெருசா இல்லாம ஆனா இன்னைக்கும் வரலாற்றுல தன் பெயரை பதிச்சிருக்காங்க. சிலர் வழிபடப்படுறாங்க, சிலரை பார்த்து நம்ம பயப்படுறோம், சிலரை மக்கள் போற்றி இருக்காங்க. அவங்களோட வசீகரம், வெற்றி, அவங்க எதற்கு பெயர் போனவங்க, இதெல்லாம் காலத்துல அழியாத சுவடா இருக்கு. இதெல்லாம் வெறும் லக்கால, திறமையால, வீரத்தால வந்ததா? இல்ல அதுக்கும் பின்னாடி ஏதோ ஒரு ஆழமான விஷயம் இருக்கா? அந்த காலத்தரசர்கள் எல்லாருமே ஒரு விஷயத்த நம்பினாங்க. பழங்கால ஈஜிப்ட்ல இருந்து சோழ சாம்ராஜ்யம் வரைக்கும் சிறப்பான ஆட்களா இருந்த எல்லாரும் எப்பவும் ஞாபகம் வச்சிருக்க ஒரு ஆளா அவங்க புகழ் காலம் கடந்து நிக்கணும்னு நினைச்சவங்க எல்லாம் நம்பினது உள்நிலை மாற்றம். மாற்றம் மெட்டீரியலிஸ்டிக்காவோ வெளிப்புறத்துல வர்றதோ இல்ல, முதல்ல அவங்களுக்குள்ள ஏற்படுறது. கவனத்தை ஈர்க்கவும் யதார்த்தத்தை மாற்றி அமைக்க தேவையான நுட்பங்களை உருவாக்கி வச்சிருந்தாங்க. அவங்கள பார்க்கும்போது அவங்க முகத்தை பார்க்கல, அவங்கள தேசத்தோட சக்தியா பார்த்தாங்க. இது செல்ஃப் இமேஜ் சைக்காலஜியோட சிறந்த விஷயம். நீங்க உங்களை எப்படி பாக்குறீங்களோ அதான் உங்க ரியாலிட்டி. இன்னைக்கு இந்த சமூகம் நம்ம கிட்ட நீங்க எல்லாரும் ஈக்குவல் இல்ல, நீங்க எல்லாம் சின்ன ஆளுன்னு சொல்லி நம்ம திறமைய பூட்டி வச்சிருச்சு. சாதாரணமா இருக்கதான் எல்லாரும் சொல்லி தராங்க. அந்த கடவுளுக்கு கீழே எல்லாருமே சமந்தான். ஆனா இந்த உலகத்துல நிறைய பேர் தாக்கத்தை ஏற்படுத்ததான் பிறந்திருக்காங்க. அந்த வகையில நீங்க ஒவ்வொரு விதத்துல உயர்வானவங்க தான். இப்ப உங்களை சுத்தி நிறைய தகவல்கள் எல்லாம் தான் இங்க இருக்கிற எல்லாரையும் ஒரே பாதையில கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. எப்பவும் ப்ரொடக்டிவா இருக்கணும், ஹசில் கல்ச்சர் அப்படின்னா எப்பவுமே உழைச்சிட்டே இருக்கணும், ரெஸ்ட் கூட எடுக்காம. இன்ஃப்ளூயன்சர் ஆகணும், அப்புறம் பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல சாப்பிடணும், ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு மெட்டீரியலிஸ்ட் திங்ஸ் மேலேயே நிறைய ஃபோக்கஸ் பண்ணி உங்களே அறியாம இதெல்லாம் இருந்தாதான் பெரிய ஆள் போல, இப்படி ஒரு வாழ்க்கை தான் சக்சஸ்ஃபுல் ஆனதுன்னு இந்த சொசைட்டி உங்களை மேனிபுலேட் பண்ணி வச்சிருக்கு. நீங்களும் உங்களுக்கு தெரியாம அதுக்குள்ள போயிட்டீங்க. நீங்க ஆழமா யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு ஒண்ணு புரியும். பழங்கால மனுஷங்க தனித்தன்மையில உயர்ந்திருந்தாங்க. இப்போ மாடர்ன் கல்ச்சர்ல இருக்காத ஏதோ ஒண்ணு அவங்க கிட்ட இருந்துச்சு. இந்த வீடியோ ஒரு சாதாரண மனுஷனையும் ஒரு ஐகானா மாத்தக்கூடிய அந்த கால நுட்பங்களை, சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட்ஸ் சொல்ல போகுது. சோ கவனமா கேளுங்க. நம்பர் 1, உங்களை நீங்களே ஒரு தெய்வீக ஆற்றலுடையவரா நினைக்கிறது. அந்த காலத்துல ஈஜிப்ட் அரசர்கள்லாம் தங்களை கடவுளோட அம்சம்னு நினைச்சாங்க. இந்தியாவோட யோகிகள்லாம் நமக்கும் புராணத்திற்கும் இருக்க இடைவெளியை குறைச்சாங்க. இதெல்லாம் ஏன் தெரியுமா? மக்கள் உண்மைகள்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது இல்ல, கதைகளை தான் ஞாபகம் வச்சுப்பாங்க. உங்க கதையும் அப்ப இருந்த ஏதோ ஒண்ணு கூட, இல்ல யாரோ ஒரு சிறந்தவர் கூட ஒத்து போச்சுன்னா நீங்களும் நாளைக்கு வரலாற்றுல இருப்பீங்க. வரலாற்றுலயும் புராணங்கள்லயும் சொன்னவங்கலாம் கடவுளுக்கு நிகரானவங்க. அவங்க எப்படி தெய்வீக சக்தியோட இருந்தாங்களோ அப்படி நீங்களும் மாறணும். இப்ப தெய்வீக ஆற்றலை எப்படி உருவாக்குறதுன்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிள். நீங்க புதுசா உருவாக்க தேவையில்ல, ஏன்னா அது உங்களுக்குள்ளதான் இருக்கு. உங்க வேலை அதை தூசி தட்டி எழுப்புறது தான். அதுக்கான டிப்ஸை சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சொல்ல போற டிப்ஸ் எல்லாம் யாரோ சும்மா சொல்லி வச்சுட்டு போனதில்ல, எல்லாமே உலக அளவுல இருக்க மிகப்பெரிய ஞானிகளால, சாஸ்திரங்களால சொல்லப்பட்டது. இந்திரிய ஜெயா, இது இந்தியன் பிலாசபியோட முக்கியமான பாயிண்ட். உங்க ஐம்புலன்களை உங்க கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறது. சாணக்கியா சொல்றாரு, யார் ஒருத்தன் தன்னோட சென்சஸ், அதாவது புலன்கள்னு சொல்லுவாங்கல்ல, கண்ணு, காது, மூக்கு, வாயு, தொடு உணர்வு, இதுக்கு அடிமையோ அவன் எவ்வளோ பெரிய ராஜாவா இருந்தாலும் சீக்கிரம் அழிஞ்சு போயிடுவான். ஆனா இப்ப எல்லாரும் ஏதோ உனக்கு அடிமையா தானே இருக்கும். இன்னைக்கு ரீல்ஸ் அண்ட் ஜங்க் ஃபுட்டுக்கு அடிமையாகாம இருந்தாலே அது மாடர்ன் இந்திரிய ஜெயாதான். அடுத்து ஆட்டராக்சியா அப்படின்னா கலக்கம் இல்லாம இருக்கிறது. பேசிக்கா அது ஒரு கிரீக் பிலாசபி. வெளியே என்ன பிரச்சனை நடந்தாலும் உள்ள ஸ்டெடியா இருக்கிறது. இது ஏன் பவர்ஃபுல் தெரியுமா? குழப்பத்துல இருக்க மனுஷன் தப்பு பண்ண வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆனா ஆட்டராக்சியால இருக்கிற வீரர்கள் எப்பவுமே லாஜிக்கா தெளிவான முடிவுகளை எடுப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம எப்பவும் சொல்ற ஒழுக்கம், அதாவது டிசிப்ளின். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் மோபப்படும். திருக்குறள்ல சொல்லிருக்கு, ஒரு மனுஷனுக்கு ஒழுக்கம் தான் உயிரை விட பெருசு. அப்படின்னா எத்திக்ஸ கரெக்டா ஃபாலோ பண்ணணும். சுய ஒழுக்கம் கட்டாயம் ஒரு மனுஷனுக்கு அவசியம். ஏன்னா மத்தவங்க பார்வைக்கு தன்னை நல்லவங்கள காட்டிக்க தான் எல்லாரும் பார்ப்பாங்க. ஆனா யாருமே இல்லனாலும், உங்களை பார்க்கவே இல்லனாலும் நீங்க சரியான விஷயங்களை தான் ஃபாலோ பண்றீங்களா? அப்பனா வாழ்த்துக்கள். நீங்க நல்லா இருக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. அடுத்து முஷன் அப்படின்னா நோ மைண்ட் ஸ்டேட். இது ஜாப்பனீஸ் ஜென் புத்திஸ்ட் கான்செப்ட். அது எப்படி மைண்டே இல்லாம இருக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? மனசே இல்லாம இருக்கிறது இல்ல இது. இது தாட்லெஸ் ஆக்ஷன். ரொம்ப யோசிக்காம உங்க உள்ளுணர்வால செயல்படுறது. எண்ணங்கள் குறைவா, செயல்கள் அதிகமா இருக்கிறது. ஏன்னா பல நேரத்துல ஓவர் திங்கிங் தான் உங்களை எந்த வேலையும் பண்ண விடாம அப்படியே நிறுத்தி வச்சிருக்கோம். ஆனா யோசிக்காம மனசுக்கு தோணுச்சு அதான் பண்ணேன்னு பண்ற விஷயங்கள் நிறைய நேரத்துல நல்ல வாய்ப்புகளை தேடித்தரும். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சம்டைம்ஸ் பிளான் பண்ணாம போற ட்ரிப்ஸ் தான் நிறைய நல்ல நினைவுகளை கொடுத்துருக்கும். கரெக்டா? அந்த மாதிரி நீங்க பெருசா யோசிக்காம சடனா பிளான் பண்ணி சக்சஸ் ஆன இல்ல சரியா நடந்த ஒரு விஷயத்த கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து ராஜா ரிஷி அப்படின்னா
ஒரு அரசர்கிட்ட ஒரு முனிவரோட அமைதியும் ஞானமும் இருக்கணும். ஏன்னா வெறும் அதிகாரத்தை வீரத்தை மட்டும் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சாதிச்சிட முடியாது. அறிவு, வீரம், ஞானம் இதெல்லாம் சேரும்போது எல்லாத்தையும் நம் வசப்படுத்தலாம். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உங்க வாழ்க்கையில செயல்படுத்த தொடங்கிட்டீங்கன்னா உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள இருக்க தெய்வீக ஆற்றல் வளரும், வெளிப்படும். நம்பர் 2, வசீகரமானவங்களை பார்த்திருக்கீங்களா? அவங்களாம் பார்க்க அழகா இருக்காங்க, அதனாலதான் அவங்க வசீகரிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதான் இல்ல. வசீகரம் அப்படிங்கிறது தன்னுடைய உள்ளாற்றல் மூலமா மத்தவங்களை ஈர்க்கிறது. உண்மையாவே உங்களுடைய எண்ணங்கள், உங்களுக்குள்ள இருக்க சக்தி, ஆற்றல் நல்லா இருந்ததுன்னா நீங்களும் வசீகரமானவங்களா மாறலாம். ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர் இவங்கெல்லாம் ரொம்ப வசீகரமானவங்கன்னு அவங்கள பார்த்த பலர் சொல்லிருக்காங்க. சரி, நீங்க எப்படி அந்த மாதிரி மாறணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கு ஒரு சில யுக்திகள் இருக்கு. அது என்னன்னு சொல்றேன், கவனமா கேளுங்க. பேசும்போது அந்த காலத்துல ஒரு சில ஞானிகள் நேரடியா பதில்களை தரமாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு சாக்ரட்டிஸ் ஒரு கேள்விக்கு நேரடியான பதில்களை சொல்றதை விட நிறைய கேள்விகள் கேட்பாராம். சரியான கேள்விகளை கேட்கறது மூலமா கேள்வி கேட்கறவங்களே யோசிச்சு பதில் சொல்ல வச்சிருவாராம். சோ நீங்க அடுத்த முறை யாராச்சும் உங்ககிட்ட கேள்வி கேட்டாலோ இல்ல சஜஷன்ஸ் கேட்டாலோ அதை நல்லா உள்வாங்கிட்டு அவங்களையே பதில் கேள்வி கேட்டு பதில் கண்டுபிடிக்க வைங்க. ஏன்னா பல பேரு இங்க சஜஷன்ஸ், அட்வைஸ் எல்லாம் கேட்ட உடனே அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா தகவல்களையும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. எப்பவும் ஓவரா எக்ஸ்பிளைன் பண்ணா தேவையானதா இருந்தா கூட அது பல நேரங்கள்ல கேட்கப்படுறது இல்ல. அதுவும் இல்லாம இது உங்களுக்கு இருக்கிற மரியாதையும் சில நேரங்கள்ல குறைச்சிரும். உங்களை மத்தவங்க குறைச்சு பேசுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ தேவையானத நறுக்குன்னு கேள்விகள் மூலமா கேட்டு பதில் வர வைங்க. அப்புறம் வசீகரம் வெறும் பேச்சினால மட்டுமே ஏற்படுறது இல்ல, அது ஒரு ஈர்ப்பு. நீங்க உங்களை பத்தி திறந்த புத்தகம் மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னா கேட்கறவங்களோட கற்பனைக்கு வேலை இருக்காது. மக்கள் எப்பவும் கேட்கறத வச்சு தனக்குள்ள ஒரு கதையை உருவாக்கிப்பாங்க. அததான் அவங்க விரும்பவும் செய்வாங்க. அதனால எப்பவும் கொஞ்சமா பேசுங்க. உங்களை பத்தி உங்களை சுத்தி உள்ளவங்களுக்கு எவ்வளவு தெரிஞ்சா போதுமோ அவ்வளவு மட்டும் தேர்ந்தெடுத்து வெளிப்படுத்துங்க. அதிகமா மத்தவங்களை கவனிங்க. உங்களை ஒரு புரியாத புதிராவே வச்சுக்கோங்க. அந்த காலத்து சாமி படங்கள்லாம் பாத்திருக்கீங்களா? கடவுள்னு காட்டப்படுறவர் தலைக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் தெரியும். அவங்க கடவுள், அவங்க தனியா வசீகரமானவங்களா தெரியணும் அப்படின்னு அது காட்டப்பட்டதா? இல்ல. படங்கள்ல வர மாதிரி உங்க தலைக்கு பின்னாடி ஒளிவட்டம் தெரியணுமா? அப்படி கண்ணுக்கு நேராலாம் அது தெரியாது. ஆனா அந்த சக்தியை கொண்டு வந்து நீங்க வசீகரமானவரா மாற முடியும். கவனிச்சிருக்கீங்களா? ஒரு சிலர் உள்ள வந்தா அந்த இடத்தோட எனர்ஜியே மாறிடும். இது அவங்க பெரிய ஆளு, முக்கியமானவங்க அப்படிங்கறதுனால இல்ல, அது அவங்க வெளிப்படுத்துற அதிர்வு, எனர்ஜி. இந்திய யோகிகள் இத பிராணா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்து திருவிளையாடல் படத்துல சக்தி சிவனை பிராணநாதா அப்படின்னு கூப்பிடுவாங்க. பாத்திருக்கீங்களா? பிராணானா உயிர், சக்தி மூச்சு. மூச்சை சரி பண்றது மூலமா உங்களால எதையும் சரியா செய்ய முடியும். இதுக்கு யோகால பிராணயாமா, மூச்சு பயிற்சி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். காலையில எழுந்திரிச்சதும் முதுகு தண்டை நேரா வச்சு கண்ணை மூடி உட்காந்துக்கோங்க. உங்க வலது கையில இருக்க ஆட்காட்டி விரலையும் நடுவிரலையும் மடக்கிக்கோங்க. இப்போ உங்க வலது கை கட்ட விரலால உங்க வலது பக்க மூக்க அடைச்சுக்கோங்க. ஆழமா மூச்செடுத்து இடது சைடு வழியா வெளியேத்துங்க. இப்ப இடது சைடுல இருந்து மூச்சை உள்ள இழுத்து மோதிர விரல், சுண்டு விரலால உங்க இடது சைடு மூக்க அடைச்சு வலது பக்கம் வழியா இதை வெளியிடணும். இது ரொம்ப வேகமா ஸ்ட்ரெஸ் பண்ணி எல்லாம் பண்ணக்கூடாது. ரொம்ப மென்மையா இயல்பா இருக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு 15 மினிட்ஸ் இதை பண்ணுங்க. அதிகபட்சம் எவ்வளவு நேரம் வேணா பண்ணலாம். போக போக இயல்பா போயிட்டு வந்துட்டு இருக்க மூச்சை விரல்களால சரியா மாத்தி மட்டும் கவனிங்க. கொஞ்ச நாட்கள்ல உங்களுக்குள்ள ஒரு எக்ஸ்ட்ரா சக்தியை நீங்க உணர்வீங்க. இது மட்டும் இல்லாம இன்னொரு சின்ன ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த செயல்பாடு மூலமா உங்களுக்குள்ள இருக்க ஆற்றலை நீங்க வெளிப்படுத்தலாம். அது என்ன தெரியுமா? உங்களுக்கு செய்ய முடியற ஆனா செய்ய தயங்குற விஷயத்த நீங்க செய்யணும். எக்ஸாம்பிளுக்கு இப்ப பனிக்காலம், காலையில எழுந்திருச்சா குளிக்கவே பயமா இருக்கும். சுடு தண்ணியில குளிச்சாதான் நல்லா இருக்கும்னு மனசு சொல்லும். ஆனா இப்போ நீங்க சில்லுன்னு இருக்க தண்ணியில குளிக்கலாம். இதுவே உங்களுக்கு டீ, காஃபி குடுக்கற பழக்கம் இருக்குன்னு வைங்க. அதை கொஞ்ச நாள் நிறுத்தி பாருங்க. சொல்லும் போது இது சின்ன விஷயமா தெரியலாம், ஆனா ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய பேரால் அதை பண்ணவே முடியாது. ஏன்னா இதுக்கு நிறைய சுய கட்டுப்பாடு தேவை. இப்படி மனசை கட்டுப்படுத்துறது மூலமா உங்களுக்குள்ள இருக்க ஆற்றலை நீங்க அதிகப்படுத்தலாம். அடுத்து நம்பர் 3, உங்களுக்குன்னு ஒரு தனித்துவத்தை உருவாக்குறது. அந்த காலத்துல ஒருத்தவங்களோட உடைய வச்சு அவங்க எதை சார்ந்தவங்கன்னு கண்டுபிடிக்கலாம். ராஜாக்கள் ஒரு மாதிரி உடை அணிவாங்க, போர் வீரர்கள் ஒரு விதமான ட்ரெஸ் பண்ணுவாங்க. காவி ட்ரெஸ் போட்டிருந்தா அவங்க முனிவர்கள்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா மனுஷங்க பேசுறதுக்கு முன்னாடி அவங்க குறியீடுகள் அவங்கள வெளிப்படுத்திடும். நீங்க தனித்துவமானவரா தெரியணும்னா தனித்துவமா உங்களுக்குன்னு ஒரு குறியீடை நீங்க வச்சுக்கணும். அது என்னவா வேணா இருக்கலாம். உங்க ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலா இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை அதிகம் பயன்படுத்துறதா இருக்கலாம், ஒரு சில செயல்களை நீங்க பயன்படுத்துறது, இந்த மாதிரி. இது அந்த காலத்துல மட்டுமே பயன்படுத்தப்பட்டது இல்ல, இப்போல ஆட்களும் இதை ஃபாலோ பண்றாங்க. பாத்திருக்கீங்களா? ஃபேஸ்புக்கோட CEO மார்க் ஜக்கர்பர்க் ஒரே மாதிரி கிரே டிஷர்ட்ஸ் மட்டும்தான் எப்பவும் போடுவாரு. ஆப்பிளோட ஃபவுண்டர் ஸ்டீவ் ஜாப்ஸ் எப்பவுமே பிளாக் கலர் தான். இந்த ட்ரெஸ்லாம் பார்க்கும்போது அவங்க சட்டுன்னு உங்க ஞாபகத்து வருவாங்க. இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு விஷயத்த நீங்க உருவாக்கணும். அடுத்து நம்பர் 4, நெகட்டிவா யோசிக்கணும். என்னங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கா? எல்லாரும் பாசிட்டிவ்னு சொல்லும் போது நான் நெகட்டிவா யோசிங்கன்னு சொல்றது அதிர்ச்சியா இருக்கா? இத நான் சொல்லல, பழங்காலத்து விதிகள் சொல்லுது. கிரீக்ல ஸ்டோயிசிசம் அப்படின்னு ஒரு தத்துவம் ஒண்ணு இருக்கு. அது இன்ப துன்ப நடுநிலை கோட்பாட்டை விவரிக்குது. அது என்னன்னு சிம்பிளா சொல்றேன், கேட்டுக்கோங்க. எபிக்டட்டஸ்னு ஒரு தத்துவ ஞானி
அவர் இதை சொல்லியிருக்காரு. கட்டுப்பாடும் வேறுபாடும் அப்படின்னா உங்க கட்டுப்பாட்டுல என்ன இருக்கோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்றது. உங்க கட்டுப்பாட்டுல இல்லாதவைகளை யோசிக்கணுங்கிற அவசியமே இல்ல. உங்க கட்டுப்பாட்டுல இருக்கிறதெல்லாம் என்ன? உங்க எண்ணங்கள், செயல்கள், உங்க குணம், அப்புறம் நீங்க பதில் அளிக்கிற முறை. இதுவே உங்க கட்டுப்பாட்டுல இல்லாததுன்னா சுத்தி நடக்கிற விஷயங்கள் எல்லாம், கடந்த காலம், எதிர்காலம், மத்தவங்க உங்களை பத்தி பேசுறது, தப்பா புரிஞ்சுக்கிறது, இதெல்லாம். நம்ம எப்பவுமே சுத்தி நடக்கிற விஷயத்துக்கு தான் நிறைய கவலைப்படுவோம். ஆனா அந்த இடத்துல உங்களால என்ன பண்ண முடியும்னு யோசிச்சு அதை மட்டும் பண்ணா போதும். உங்க கையில எதுவும் இல்லாத நிலையில அதை கடவுள்கிட்டயோ வாழ்க்கை கிட்டயோ விட்டுட்டு நீங்க ரிலாக்ஸ்டா இருங்க. அடுத்து ப்ரீ மெடிடேஷியோ மலோரம் அப்படின்னா தடைகளை கற்பனை செஞ்சு பாக்குறது. இதான் முதல்ல சொன்ன மாதிரி நெகட்டிவான சாத்தியக்கூறுகளை நினைச்சு பாக்குறது. ஏதாச்சும் தொடங்குறதுக்கு முன்னாடி அதோட அதிகபட்ச நெகட்டிவ் பாசிபிலிட்டியை யோசிச்சு அதுக்கு மைண்ட ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்கன்னா ஒருவேளை அதே மாதிரி நடந்தாலும் நீங்க சமாளிச்சிருவீங்க. இல்ல அதுக்கு குறைவா ஏதாச்சும் நெகட்டிவா நடந்தா அப்பா தலைக்கு வந்தது தலைப்பாக்கியோட போயிடுச்சுன்னு நிம்மதியா உணர்வீங்க. ஒரு நாளை தொடங்கும் போது பாசிட்டிவா இருக்கிறது ரொம்ப முக்கியம்தான். ஆனா ஒருவேளை நெகட்டிவா ஏதாச்சும் நடந்தா அதை ஃபேஸ் பண்றதும் ரொம்ப முக்கியம். ஸ்டோயிசிசம்ல வர நெகட்டிவ் திங்கிங் நீங்க நெகட்டிவாவே யோசிச்சு பயந்து சும்மா இருக்கிறது இல்ல, நெகட்டிவ் பாசிபிலிட்டிஸை யோசிச்சு அதுக்கு உங்களை தயார்படுத்திக்கிறது. அந்த காலத்துல ராஜாக்கள், வீரர்கள் போர்களுக்கு போறதுக்கு முன்னாடி ஒருவேளை இந்த போர்ல தன்னோட கையோ காலோ போயிடுச்சுன்னா அடுத்து எப்படி சண்டை போடலான்னு போர் தொடங்குறதுக்கு முன்னாடியே யோசிச்சு வச்சிருவாங்க. இப்படி யோசிக்கிறது மூலமா அவங்க மைண்டு நெகட்டிவா ஒரு விஷயம் நடக்கும்போது அதை பார்த்து ஷாக் ஆகாது, உடஞ்சு போய் அழாது. அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிடும். நெகட்டிவா ஓவர் திங்க் பண்ணாம ஒரு நெகட்டிவ் விஷயம் நடக்கும்போது தெளிவா அதை எப்படி சரி பண்றதுன்னு யோசிக்க ஆரம்பிங்க. அடுத்து அமோர் ஃபாத்தி. இது லாட்டினுக்கு தொடர்புடைய ஒண்ணு. அமோர் ஃபாத்தினா விதியை காதலிக்கிறதுன்னு அர்த்தம். அப்படின்னா வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அது நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும் அதை பரிபூர்ணமா ஏத்துக்கிறது. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு யோசிக்காம எனக்கா இது நடக்குதுன்னு யோசிக்கிறது. எது நடந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறது. அக்செப்ட் பண்றதுன்னா எனக்கு இது பிடிக்கல ஆனா வேற வழி இல்ல அதனால ஏத்துக்கிறேன் அப்படின்னு இல்லாம நடக்கிறது எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கு. எல்லாமே என் நல்லதுக்கு மட்டும்தான் நடக்குதுன்னு நம்பி நடக்கிறதையே முழுமையா நேசிச்சு அப்படியே ஏத்துக்கிறது. உங்க லைஃப்ல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு அழகான விஷயம் என்ன தெரியுமா? ரியலைசேஷன் அப்படின்னா உணர்றது. இப்ப நீங்க என்ன வயசுல வேணா இருக்கலாம், உங்க வாழ்க்கை இப்ப எப்படி வேணாலும் இருக்கலாம். காலங்கள் கடக்க இப்ப தப்பா கொடுமையா தெரிஞ்ச விஷயம்லாம் ஒரு நாள் உங்க நல்லதுக்கு தான் நடந்திருக்குன்னு நீங்க உணரும் போது ஒரு நிம்மதி உங்க மனசுக்குள்ள வரும். அதான் ஏன் இதுக்கு முன்னாடி கூட இதை நீங்க ஃபீல் பண்ணிருக்கலாம். நீங்க ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம் கிடைக்காம இல்ல நடக்காம இருந்து இப்ப அதை யோசிச்சு பார்க்கும்போது நல்ல வேலை அப்ப அது நடக்கல, எனக்கு கிடைக்கல அப்படின்னு நிம்மதியா உணர்ந்திருக்கீங்களா? அப்படி ஏதாச்சும் இருந்தா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. பாக்குற மத்த ஆடியன்ஸ்க்கு பயனுள்ளதா அது இருக்கும். நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான். நடக்கும்போது புரியலனாலும் ஒரு காலகட்டத்துல சிதறி இருக்கிற புள்ளிகள் எல்லாம் ஒரு கோட்ல சேர்றத நீங்க பாக்கலாம். இது எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் பதில் சொல்லும், அது காலம். அதனால நடக்கிறது நடக்கட்டும்னு எல்லாத்தையும் நேசிக்க ஆரம்பிங்க. உங்க சந்தோஷத்தையும் உங்க வலியையும் சேர்த்து. அப்புறம் எல்லாத்தையும் மேல இருந்து பார்க்க கத்துக்கோங்க. யாராச்சும் உங்களை ஏதாச்சும் சொல்லிட்டா, உங்க மேல பழி போட்டா, இப்ப உங்களுக்கு வேலை இல்லைன்னா, நீங்க லவ் பண்றவங்க உங்களை கண்டுக்கலன்னா, இந்த மாதிரி என்ன விஷயம் உங்களுக்கு நடந்தாலும் இப்போ அதான் உங்க வாழ்க்கையோட பெரிய பிரச்சனையா தெரியும், கரெக்டா? ஆனா மேல இருந்து பார்த்தா உங்க மனச வானத்துக்கு கொண்டு போங்க. இப்போ உங்க மனசு அந்த வானம் அளவு விரிவா இருக்கு. அங்கிருந்து பார்த்தா உங்க நாடு சின்னதா தெரியும், உங்க சிட்டி இன்னும் சின்னதா, உங்க வீடு இன்னும் சின்னதா. அதுல நீங்க உங்க பிரச்சனை. இப்ப சொல்லுங்க, வாழ்க்கையே வெறுத்து போற அளவு அந்த விஷயத்த உங்க மனசுல ஓட விடுறது சரியா? யோசிங்க. அடுத்து நம்பர் 5. நீங்க பண்ற விஷயங்கள்ல இந்த சமூகத்தோட நல்லது என்ன இருக்குன்னு பார்த்து அதுக்கேத்த மாதிரி உங்க வேலைகளை அமைச்சுக்கோங்க. இப்ப வர வரலாற்றுல இருக்க எல்லா பெரிய மனுஷங்களும் தனக்காக இல்லாம மத்தவங்களோட நல்லதை முன்னிறுத்தி செயல்பட்டாங்க. நல்ல அரசர்களுக்கு தன்னோட உயிரை விட தன்னோட நாட்டு மக்களோட நன்மைதான் முக்கியம். ஒரு நல்ல குரு தன்னோட சிஷ்யனுக்கு எல்லா சிறந்த வித்தைகளையும் கத்து தரணும்னு நினைப்பாரு. ஆனா இப்போ உள்ள உலகம் தன்னை மட்டுமே மனசுல வச்சு செயல்படதான் கத்து தருது. இது ஈகோனால வர்றது. அது கொஞ்ச நாள் தான் இருக்கும். ஆனா உங்களை விட மத்தவங்களோட நன்மையை மனசுல வச்சுட்டு நீங்க ஒரு காரியத்தை பண்ணும்போது இப்ப இல்லைனாலும் இந்த உலகத்துல சிறந்தவர்னு உங்களை வரலாறே பேசும். அடுத்து நம்பர் 6. ஒரு கஷ்டமான உண்மை சொல்லட்டுமா? நீங்க இதெல்லாம் செயல்படுத்தும் போது அதிக தனிமை உணர்வீங்க. ஏன்னா எல்லாரையும் விட நீங்க தனிச்சு நிக்கதான் முயற்சி பண்றீங்க. இப்ப இந்த உலகம் எதை சரின்னு சொல்லுதோ அதை நீங்க ஃபாலோ பண்ணல. அதனால இந்த உலகம் உங்களை முட்டாளா பார்க்கும், கேலி செய்யும், குறை சொல்லும். ஆனா இங்க நீங்க இதை கைவிட்டுற கூடாது. யார் என்ன சொன்னாலும் நீங்க பண்றத தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். மாற்றம்ங்கிறது புதுசா நல்ல பழக்கங்களை ஃபாலோ பண்றது மட்டும் இல்ல. உலகத்திலேயே சிறந்த ஒரு சிற்பி கிட்ட எப்படி இவ்வளவு அழகா இந்த சிற்பங்களை உருவாக்குறீங்க அப்படின்னு கேட்டப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த சிற்பங்களும் அதுல இருக்க அழகும் இந்த கல்லுக்குள்ளதான் இருந்துச்சுன்னா அதுல இருக்க தேவையில்லாத பாகங்களை வெட்டி தூக்கி போட்டுடுறேன், அவ்வளவுதான்னு சொல்லிருக்காரு. இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? உங்களுக்குள்ள இருக்க தேவையில்லாத கெட்ட விஷயங்களை நீங்க விரட்டுறது மூலமா உங்களுக்குள்ள இருக்க நல்ல ஆற்றலை வெளிக்கொண்டு வர முடியும். அந்த காலத்துல சொல்லப்பட்ட ஆனா இப்ப இருக்க சமூகம் ரொம்ப அழகா அதை மறைச்சு அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்தின விஷயங்கள்லாம் என்னன்னு தெரியுமா?
இதுல சில விஷயங்களை உங்களால ஏத்துக்க முடியாம கூட போலாம். ஆனா யோசிச்சு பாத்தீங்கன்னா உண்மைன்னு புரியும். எப்போ ஒரு மனுஷன் தான் தோல்வியையும் சாவையும் ஏத்துக்கிறானோ அங்க பயத்துக்கு வேலையே இல்லாம போயிடும். அவங்களுக்கு பயம் இல்லாமலாம் இருக்காது. ஆனா அந்த பயத்தை ஆயுதமா அவங்க மாத்துவாங்க. ஆனா இன்னைக்கு உங்க உணர்வுகளை அப்போக்கப்பவே வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறதுனால சின்ன சின்ன விஷயங்களுக்கே நிறைய பேர் எமோஷனல் ஆயிடுறாங்க. இப்ப இருக்கிற பெரிய கோவில் அப்புறம் நிறைய சரித்திர சின்னங்கள்லாம் அப்பவே எப்படி அவ்வளவு அழகா கட்டி முடிச்சாங்க. அந்த காலத்துல நிறைய நேரம் மக்கள் தனிமையில இருப்பாங்க. கெட்ட விதமா சொல்லல, தனிமைனா உள்ளார்ந்து யோசிக்க உங்களுக்கு நீங்க கொடுக்கற நேரம். அப்படி இருக்கும்போது நிறைய புது புது விஷயங்கள் சிந்தனைகள்லாம் மனசுல வரும். அதுவும் அவங்க மனசை ஒருமுகப்படுத்துறதுனால இதுவும் சாத்தியமா இருந்துச்சு. ஆனா இப்போ நீங்க உங்க மைண்ட போர் அடிக்கவே விடுறதில்ல. போனு, டிவி, மியூசிக், ஒர்க்குன்னு ஏதாச்சும் ஒண்ணுல உங்க மனசை உட்படுத்தியே வச்சிருக்கீங்க. அதனால மைண்டுக்கு யோசிக்கணுங்கிற விஷயமே மறந்து போகுது. அந்த காலத்துல உயிர் இருக்கிற உணவை தான் சாப்பிடணும்னு சொன்னாங்க. ஆனா இப்போ எல்லாமே பேக்கேஜ்டு ஃபுட்டா வர ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட செத்து போயிருக்கிற சாப்பாடை நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு அது எந்த உயிர்ப்பு சக்தியுமே தராது. அப்ப இருந்த விரதம்லாம் ஏதோ கடவுளுக்கு செய்யற வழிபாடுகள் மட்டும் இல்ல, அது சயின்ஸ். விரதம் இருந்தா உடம்பு புது உணவுல கவனம் வைக்க தேவையில்லாம ஆல்ரெடி இருக்க நச்சுக்களை வெளியேற்றும். அதுக்காக தான் அப்ப விரதம் இருந்தாங்க. நகை செய்யறவங்க, நல்ல மாணவர்களை உருவாக்குறவங்க, வீரர்களை உருவாக்குறவங்க, இப்படி அந்த காலத்துல உருவாக்குறவங்க உயர்ந்தவங்களா நினைக்கப்பட்டாங்க. ஆனா இப்போ உங்க மதிப்பு நீங்க என்ன வாங்குறீங்க அப்படிங்கறத பொறுத்து மாறிடுச்சு. ஆடம்பரமான வீடு, காரு, போனு இதெல்லாம் வச்சிருந்தாதான் நானும் இந்த சமூகத்துல பெரிய ஆளுன்னு நீங்க நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க. இதெல்லாமே உங்களை அறியாம நீங்க பண்ற விஷயங்கள். ஆனா இப்ப நினைச்சாலும் இதை நல்ல விதமா நீங்க மாத்த முடியும். பழங்காலத்துல சொல்லப்பட்ட கதைகள், கருத்துக்கள்லாம் மூட நம்பிக்கைகள் இல்ல, அது தூக்கி போடுற விஷயமும் இல்ல. இதெல்லாம் நம்ம எல்லாரும் பாதுகாக்க வேண்டிய ஒண்ணு. இந்த விதிகள், கருத்துக்களை பயன்படுத்துறது மூலமா நீங்களும் சரித்திரத்துல கண்டிப்பா இடம் பிடிக்கலாம். இந்த வீடியோல இருந்து நிறைய புது விஷயங்களை நல்லா கத்துட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பெஸ்டான கான்டென்ட்டை நாங்க கொண்டு வர்றதுக்கு நிறைய டைம் எடுத்து ரிசர்ச் பண்றோம், எஃபோர்ட் போடுறோம். எங்களோட இந்த ஆடியோஸை நீங்க என்ஜாய் பண்றீங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குன்னா உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா எங்களுக்கு வேணும். உங்களோட என்கரேஜ்மெண்ட் இருந்தா எங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். சோ எங்களோட யூடியூப் மெம்பர்ஷிப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதனால உங்க சப்போர்ட் கண்டிப்பா எங்களுக்கு இருக்கும். பிளஸ் உங்களுக்கு நாங்க பண்ற கான்டென்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கணும் எங்களுக்கு புரியும். நாங்களும் இன்னும் சூப்பரான கான்டென்ட்ஸை கொடுக்க ஆரம்பிப்போம். சோ உடனே நம்ம யூடியூப் மெம்பர்ஷிப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை அழுத்திடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.